ரிலீவ்ல சட்டமேன் கையில் படம் பார்த்தேன். சதீஷ் லீடா நடிச்சிருக்க, சாக்ஷி டைரக்ட் பண்ணிருக்க ஒரு கிரைம் த்ரில்லரா வந்திருக்கு. படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, படத்தோட ஆரம்பம் ஏற்காடுல ஆரம்பிக்குது. கார் ஓட்டிட்டு வர்றாரு சதீஷ். எதிர்த்தாப்புல பைக்ல வர ஒருத்தர் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு. ஸ்பாட்லயே ஆள் காலி. என்ன பண்றதுன்னு தெரியாம டிக்கில பாடி எடுத்து போட்டு போயிட்டு இருக்கும்போது செக்கிங்ல போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. அங்க இருந்து படம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மூவ் ஆகுது. அங்க ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல ஒரு லேடியை மர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸும் வருது. இப்ப அந்த லேடியை மர்டர் பண்ணது யாரு? சதீஷ் கார்ல இருக்கிற பாடியை போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா? சதீஷ் எஸ்கேப் ஆவாரா அப்படின்றத பரபரப்பா கொடுத்துருக்குதான் இந்த படம். படத்தோட பிளஸ் பத்தி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தாங்க. ஒவ்வொரு சீனும் கனெக்டிவா எங்கேஜிங்காவே பண்ணிருக்காங்க. தியேட்டர் விட்டு ஒரு சீன் கூட எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு அவ்வளவு பரபரப்பா இருக்கு. சதீஷ் பாடியை யாராவது கார்ல பாத்துருவாங்களோன்னு பண்ற சேட்டைகள்லாம் ரசிக்கும்படியாவே இருக்கு. அப்புறம் கேரக்டர்ஸ் மைம் கோபி, பாவல் நவஜீதன் இவங்க எல்லாரும் பண்ணிருக்கிறதெல்லாம் ரொம்ப கலகசிதமா புரிஞ்சிருக்கு. குறிப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு எல்லாருமே தத்ரூபமா நடிச்சிருந்தாங்க, வித்யா பிரதீப் உட்பட. ஸோ அது போக இந்த படத்துல மியூசிக் செமையா அந்த த்ரில்லருக்கு நல்லா போட்டிருக்காரு ஜோன்ஸ். இன்னொரு மாதிரி சரி பார்க்கணும், பட் இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். நமக்கு அந்த மூட அப்படியே சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணி போயிட்டே இருக்கு. படத்தோட மைனஸை பத்தி கேட்டீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்லைங்க. போலீஸ் ஸ்டேஷனே பாக்குறதுனால கொஞ்சம் மோனோட்டனஸா இருக்கும். பட் அதெல்லாம் கிளைமேக்ஸ் ட்விஸ்டா போகும்போது பெருசாவே தெரியாது. சதீஷோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பர். படத்தோட டைரக்டர் சாக்ஷி ஃபர்ஸ்ட் எடுத்த படம் சிக்ஸர். இந்த படத்துல உண்மையிலேயே சிக்ஸர் அடிச்சிருக்காரு. கிரைம் த்ரில்லர் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோல சந்திப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.